அருமை உள்ளங்கள் அஜித்குமார் ரேசல் பாய்ஸ் டிவிக்கு நண்பர்கள் சார்பாக அன்பளிப்பு வாரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்னா பாட்டு பாடுறதுக்கே சொல்லிட்டாங்க, கட்சி சார்ந்த பாட்டு எதுவும் பாட வேண்டாம், கட்சியை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, உங்களுடைய அன்புக்கு அடிமை, அன்பளிப்பு உங்கள் பேரை சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு அது போதும். அந்த கட்சி இந்த கட்சி சொல்லி கட்சி பிரச்சனை ஆக்கிறாரு. எலெக்ஷன் நேரத்தில் இன்னைக்கு நாடகம் நடக்கிறதே பெருசு. பர்மிஷன் கொடுத்ததே எங்கள் பகுதியெல்லாம் ஃபுல்லாக நாடகம் நிப்பாட்டிட்டாங்க. நாடகம் எங்கேயும் நடக்கலை. நம்ம ஊரில் பர்மிஷன் கொடுத்துருக்கிறாங்க, நாடகத்தை சிறப்பாக நடத்தணும். இந்த நாடகத்திலே பெரும்பாடுபட்டு ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு ஊர் பொதுமக்களுக்கும், இந்த நாடகத்திலே பிரார்த்தனை நாடகமாக வைத்த அன்பு குடும்பத்தினர்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. அந்த பாண்டிமனுடைய பெரிய வீச்சருவாது எவ்வாறு வளர்ந்ததும் அதுபோன்று நம்முடைய குடும்பமாகப்பட்டது பட்டி பெருகி பால்பான வங்கி பாலாறு செலுமாக வாழ வேண்டும். அன்னவர்கள் எந்த முகமானாலும் தங்க முகமாக திகழ வேண்டும் என நெஞ்சார வேண்டி மனதார வாழ்த்தி கதவின துவங்குகின்றேன். சரிங்க, காலதாமதம் காரியத்திற்கு நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் குறைவான நேரம். சரி, பாட்டாவும் பாடிக்கிட்டு இருக்க கூடாது, சுருக்கமான கருத்துல கதைக்கு போயிடும். சரி, இதனுடைய கதை என்பது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தாய்க்காக ஒரு பாட்டு. சரி, வேண்டுமா வேணுமா? அம்மா உன்னை நினைச்சதுல வந்திருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலம் கழிவு காலம். சரி, பெத்த தாய் தகப்பனுக்கு மரியாதை என்பது இல்லாம போய்கிட்டு இருக்குது. 18 வயசு பையன் கேட்கிறேன், எப்படி எனக்கு வயசு என்ன ஆயிருச்சு? 18 வயசு ஆயிருச்சு. சரி, எனக்கு பொண்ணு பாத்தியா? கல்யாணம் பண்ணி வச்சியா? கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்பா எத்தனை வயசு ஆகிருச்சு? ஏன்னா உண்மையில் நடக்குது இந்த மாதிரி குழப்பைங்க எல்லாம். 18 வயசு பையன் கேட்கிற அளவுக்கு அப்ப யாரு நமக்கு முட்டாளா இருந்திருக்கிறோம்? நம்மளுடைய பகுத்தன்மை இல்லாம இருக்கிறோம். சரி, நல்ல கருத்துக்களை சொல்லி பிள்ளைகளை வளர்த்திருந்த அந்த வயசுல இந்த கல்யாண ஆசை அவனுக்கு வந்திருக்குமா? ஆமா, எவ்வளவு கொடுமையா நடந்துட்டு இருக்கு நாட்டுல. எம்பிட்டு காலம் வாழ்ந்துட போறோம். சரி, பெத்தாய் எப்பன 10 ஆண்டு வீதியை பார்த்த ஓரத்துலையும். சரி,